வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 21ஆம் தேதி மே மாதம் 2024 இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்று சந்திரன் துலாம் ராசியில் இருக்கிறார். இன்று காலை முதலேயே காலை 5:46 விடியற்காலை சூரிய உதயத்திற்கு முன்னரேயே சந்திரன் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. சோ ஆல்மோஸ்ட் இன்று முழுவதுமாகவே சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் சந்திரன் இருக்க போகிறார். கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேஷ ராசியில் புதன் தனித்திருக்கிறார். ரிஷபத்தில் அந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சூரியனும் அங்கு இருக்கிறார். குரு கிரகமும் அங்கு இருக்கிறார். ஆனால் சூரியனுடைய அருகாமையில் அதிகமான ரொம்ப நெருக்கமான டிகிரியில் சுக்கிரனும் குருவும் அங்கு அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார்கள். சோ சூரியனுடைய ஒரு அதிகமான கதிர்வீச்சினால் உஷ்ணத்தினால் சுக்கிரனும் குருவும் பலமிழந்து இருக்கிறார்கள் அப்படின்னு கூட இந்த பலனை எடுத்துக்கொள்ளலாம். அதன் பிறகு கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார். துலாம் ராசியில் சந்திரன் இருக்கிறார். கும்ப ராசியில் சனி கிரகம் இருக்கிறார். மீன ராசியில் செவ்வாயும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு சந்திரன் நேர் 7ஆம் வீட்டில் ராகு சாரத்தில் இருப்பது, அந்த ராகு கிரகம் 12ஆம் வீட்டில் ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்திருப்பது உத்தியோகத்தில் இவங்களுக்கு வளர்ச்சி, வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்களில் எல்லாமே ரொம்ப ஆதாயமான நல்ல நிலையாக இருக்கும். லாபம், ஆதாயம் இதெல்லாமே தொழில் ரீதியிலான வளர்ச்சிகளாக நல்ல நிலையை காட்டுகிறது. ஆனாலும் ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான நிலை. ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை தொடர்ந்து காட்ட வேண்டிய ஒரு நிலை. முக்கியமாக தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மேஷராசி அதிக அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். ஒரு விபரீத ராஜயோகம் போல 3ஆம் அதிபதி 6இல் இருப்பது, சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரிஷபத்திற்கு லாபஸ்தானத்தை குறிப்பது. இது எல்லாமே ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அந்த முயற்சிகளுக்கு எல்லாமே ஒரு தடைகளை கொடுத்து, அலைச்சல்களை கொடுத்து, சிரமப்பட்டு இந்த விபரீத ராஜயோகத்தை அடையக்கூடிய நிலை போல இருக்கிறது. ஏனென்றால் அஷ்டமாதிபதியான குரு கிரகம் ராசியிலே இருப்பது, அஸ்தங்கமாக இருப்பது சற்று தொல்லை. வண்டி வாகனங்களில் இந்த ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் பணி சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக இன்று இருக்கும். அதிக ரிஸ்கான விஷயங்களை இன்று தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் கூட பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உத்தியோகத்தில் ரொம்ப திருப்தியான நாளாக இருக்கும். உத்தியோக வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நிலை. இவர்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்திற்குரிய சந்திரன் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது அதெல்லாமே ஒரு நல்ல பலனை போன்ற, ஒரு சுபமான பலனை போன்ற ஒரு நிலையில் இருப்பது இவங்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான மாற்றங்கள், பிரயாணங்கள், ப்ரமோஷன்ஸ், இன்கிரிமெண்ட்ஸ் போன்ற நிலைக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கிறது. ஆனால் தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக தந்தையுடைய ரிலேஷன்ஷிப்ல வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான பலன். அவருடைய ஆரோக்கியத்தையும் அதிகமாக பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை. சந்திரன் இவங்களுக்கு பஞ்சமத்தில் இருந்தாலும் வீடு கொடுத்த சுக்கிரன் மறைந்திருப்பதும் பலவீனமாக இருப்பதும் தேவையில்லாத மன எண்ண ஓட்டத்தையும் குழப்பத்தையும் தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. இன்று எதிர்கால திட்டங்களை யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. கண்டிப்பாக இன்று யோசித்தால் நல்ல முடிவுகளை நம்ம எடுக்க முடியாது. அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம். கடகத்திற்கு இவங்களுடைய ராசிநாதனாகவே இருக்கக்கூடிய சந்திரன் கிரகம் கேந்திர வீடாகிய 4ஆம் வீட்டில் இருக்கிறார். சந்திரன் 4இல் ரொம்ப நல்ல பலமான நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வீடு கொடுத்த சுக்கிரன் அந்த வீட்டிற்கு 8இல் மறைந்திருப்பது, அஸ்தங்கமாக இருப்பது இடமாற்றம் குறித்த சில சிந்தனைகளை யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் தடைக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை அதிகமாக காட்ட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பணிச்சுமையால் அசதி ஏற்படும். ஓய்வெடுப்பது ரொம்ப அவசியமான நல்ல நிலை. அதர்வைஸ் கடகத்திற்கு ஒரு நல்ல நிலை. உத்தியோகம், தொழில் ரீதியிலான வளர்ச்சிகள், பொருளாதாரத்தில் ஏற்றம் இதெல்லாமே ரொம்ப நல்ல நிலையாக இருக்கிறது. அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியை மறக்காமல், அதிகமாக பணிச்சுமை இருந்தால் அதற்கு ஈக்குவலாக ஓய்வெடுப்பதில் அக்கறை காட்ட வேண்டும். அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம். தொழில் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப அதிகமான கவனம் சிம்ம ராசிக்கு இன்று காட்ட வேண்டும். விரையாதிபதியான சந்திரன் கிரகம் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது, எடுத்த முயற்சிகளுக்கு எல்லாமே சற்று தடை, தாமதம், குழப்பங்கள் இது போன்ற நிலையும் இருக்கலாம். திடீரென்று சில முயற்சிகள் ஒரு விபரீத ராஜயோகம் போன்ற வெற்றியையும் கொடுக்கலாம். ஆனாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவரவர்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல சற்று நிதானமாக இருப்பது, முக்கியமான ரிஸ்கான விஷயங்களை தவிர்ப்பது, ரிஸ்கான விஷயங்களுக்கு இன்று முயல்வதை தவிர்ப்பது ஒரு முக்கியமான பலன் அப்படிங்கறதை புரிந்து கொள்ள வேண்டும். சுற்று வழியையும் அதிக விரயங்களையும் கூட கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இன்றைய முயற்சிகளுக்கும் இன்றைய டெசிஷன் மேக்கிங்கிற்கும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய பலனாக இருக்கும்.
இவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை தேவை. தாயாருடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தொடர்பெல்லாமே இவங்களுக்கு பாதக வீட்டோடு இருப்பது, 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் எல்லாமே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இவங்களுடைய பேச்சுன்னு சொல்லக்கூடிய வீடு ராகுவோடு கனெக்ட் ஆகக்கூடிய அஷ்டமாதிபதியாக வருவதனால் பேச்சில் நிதானம், குடும்பத்தில் கணவன் மனைவி வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்ல நிலை. பணியிடத்திலும் ரொம்ப ஜாகிரதையாக இன்று பேச வேண்டும். முக்கியமாக சக ஊழியர்களிடம், பெண்களிடம் பேசுவதில் சற்று கவனத்துடன் இருப்பது ரொம்ப நல்ல நிலை. சுயதொழில் நண்பர்களும் இன்று உங்களுடைய கிளையன்ஸாக இருக்கக்கூடியவர்களிடம், பெண்களிடம் சற்று கவனமாக பேசுவது நல்ல நிலை. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அலட்சியம் காட்டக்கூடாது. துலாம் ராசிக்கு அடுத்தது பார்க்கலாம். துலாம் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறார். இன்று முழுவதும் சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பது, அந்த ராகு செவ்வாயோடு இணைந்து 6ஆம் வீட்டில் இருப்பது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, ரத்த அழுத்தம் அது சம்பந்தமான ஆரோக்கியத்தில் சரியான கவனம் காட்ட வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது, வாகனங்களில் செல்லும் பொழுது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. புத்தியில் ஏற்படக்கூடிய எல்லா எண்ணங்களையும் ப்ராசஸ் பண்ணாமல் தேவையில்லாத விஷயங்களை இனிஷியலாகவே கட் பண்ணிவிட்டு ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது நல்ல நிலையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானம்னு சொல்லிட்டோம். வேக கட்டுப்பாடு ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலை. அதர்வைஸ் ஜாப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது, தேவையில்லாத ஒரு குழப்பங்களை, எதிர்கால திட்டங்களை யோசிக்காமல் இருப்பது, ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது கூட நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். பாதகாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது ஒரு நல்ல நிலைன்னு சொன்னாலும் 5க்கு 5ஆக இருக்கக்கூடிய குழந்தைகள் ரீதியிலான அந்த வம்சத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவகத்திற்குரிய சந்திரன் 12இல் மறைந்திருப்பது, சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே 5ஆம் வீட்டில் மீண்டும் கனெக்ட் ஆவது, குழந்தைகளை பற்றிய சில கவலைகள் இவர்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும். ஓவர் திங்கிங் இது எல்லாமே இவங்களுக்கு ஏற்படும். கண்டிப்பாக ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது நல்ல நிலை. சில விஷயங்களுக்கு ஓவர் கான்பிடன்ஸையும் தவிர்ப்பது ரொம்ப நல்ல நிலை. ஆரோக்கியத்தை காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய சில நிலைகளுக்கு ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது நல்ல நிலையாக இருக்கும். ஆனால் பணி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் தொழில் சம்பந்தமான நண்பர்களுக்கும் நல்ல மேன்மையான நிலை. கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, பணிச்சுமை அதிகமாகவே இருப்பது தொடர்ச்சியாக காணப்படுகிறது. ஓய்வு எடுப்பது ரொம்ப முக்கியமான நிலை. அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு பணியில் நல்ல வளர்ச்சி, திடீர் மாற்றங்கள். அஷ்டமாதிபதியான சந்திரன் 11ஆம் வீட்டில் இருப்பது, சாரம் கொடுத்த கிரகங்கள் எல்லாமே இவங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பது, பணியில் திடீர் வளர்ச்சிகள், திடீர் மாற்றங்கள். இவங்களுக்கு மனதில் சில ஐடியாஸ் எல்லாமே பணியில முன்னேறி செல்லக்கூடிய நல்ல விதங்களுக்கு ஒரு நல்ல கிரியேட்டிவான ஐடியாஸ் தோன்றக்கூடிய நல்ல ஒரு நிலையாக இன்று இருக்கும். இடமாற்றம் குறித்த செய்திகள் இவர்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். புதிய முயற்சிகளில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை. அலட்சியம் கூடாது. இன்று முழுவதும் எல்லோருக்குமே சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிற்கு திரிகோணமாக சனி இருப்பது, சந்திரனுக்கு அந்த சனிக்கு சாரம் கொடுத்த குரு கிரகம் சந்திரனுக்கு அஷ்டமத்தில் இருப்பது, எல்லோருமே சற்று மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை கவனிப்பது, மனதில் ஏற்படக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்லிக் கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சில பயிற்சிகளை தொடங்குவது இல்லைன்னா தொடர்ச்சியாக செய்வது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றிய விஷயம். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இவர்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். வாழ்க்கை துணையோடு ஏதோ ஒரு வாக்குவாதம் தொடர்ந்து இவர்களுக்கு இருப்பது போலவே இருக்கிறது. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். தொழில் ரீதியிலான சில நல்ல முன்னேற்றமான சில நண்பர்களோடு கலந்துரையாடி, இல்லைன்னா உங்களோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் யாராவது புதிதாக சேர்ந்து கொண்டு அதற்கான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். பணிக்கான முயற்சிகளும் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இது காட்டுகிறது. ஆனாலும் திருமண வாழ்விலும் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளிடமும் கண்டிப்பு காட்டாமல் அவங்களோடு நீங்க அனுசரித்து செல்வது நல்ல பலனாக இருக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு பாக்கிய வீடுன்னு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். ஆனால் அதே 9ஆம் வீடு இவர்களுக்கு பாதக வீடு. சந்திரன் உத்தியோகத்திற்கு காரகர் அப்படிங்கிற வகையில், மன்னிக்கவும், உத்தியோகஸ்தானத்திற்கு உடையவராக இருப்பதும், அந்த பிறவி சந்திரன் மேலேயே இவர்களுக்கு ஜென்மச்சனி செல்லக்கூடிய நிலையும். இன்று ஒரு நாள் பணியில் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். சக ஊழியர்களிடம், முக்கியமாக பெண்களிடம் ரொம்ப கவனமாக பேசுவது நல்ல நிலையாக இருக்கும். உங்களிடம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வெளியில அவங்க வேற விதமாக திரித்து அந்த விஷயங்களை தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய விதத்தில் அதை மாற்றி சொல்லக்கூடிய நிலையாக அது மாறலாம். ரொம்ப கவனமாக உங்களோட உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்வது உங்களோட பேச்சிலேயே இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். தொழில் செய்யக்கூடிய நண்பர்களும் இன்று பெண் வாடிக்கையாளர்களிடம்
அவங்களிடம் ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல பலனாக இருக்கும். குடும்ப வாழ்விலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்று சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். அதிகமான முயற்சிகள், தேவையில்லாத முயற்சிகள், ஓவர் கான்பிடன்ஸால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இவற்றையெல்லாம் இன்று தவிர்ப்பது நல்ல நிலை. தாயாருடனான வாக்குவாதத்தை தவிர்ப்பது, தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை உள்ளூர இருக்கு அப்படிங்கறத நீங்க ரியலைஸ் பண்ணி அவர்களை சரியான முறையில் நீங்க பார்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை. அதர்வைஸ் உங்களுக்கு இது ஒரு ரொட்டீனாக ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. பேச்சினால் ரொம்ப அற்புதமான சாமர்த்தியமாக விஷயங்களை ஜெயித்துக் கொள்ளக்கூடிய பலன். அதே பேச்சு உங்களுக்கு ஸ்லிப் ஆகக்கூடிய நிலையை இந்த சந்திராஷ்டமம் போன்ற நிலை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ ஓவராலாக சற்று நிதானமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த சந்திராஷ்டம தினத்தன்று. நன்றி நண்பர்களே. இதுதான் 21ஆம் தேதி மே மாதம் 2024 செவ்வாய்க்கிழமைக்கான பலன்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.